இத்தனை நாள் நான் கூட்டத்துல இருந்தாலும் நான் தனியா தான் இருந்தேன். எனக்காக தனஞ்ச முடிவெடுத்த இல்லைன்னு எனக்காகத்தான். நான் பட்ட நன்றி கடன் எல்லாம் தீர்க்க வேண்டாமா? இது பேசாம நான் செத்து போயிருக்கலாம். நீங்க சாக கூடாது, எங்க எல்லாரையும் விட்டு நீங்க போக கூடாது. நீ மட்டும் எங்க எல்லாரையும் தவிக்க விட்டு தனியா வந்துடலாமா? முடியல முடியல. இனிமே நான் எதையும் இழக்க விரும்பல. 10 வருஷத்துக்கு மேல குழந்தைய பெத்துக்காம நீ சொந்த பொண்ணு மாதிரி தோழியை போட்டு வளர்த்தேன். இதெல்லாம் கண்ணு பக்கத்துக்காகவா? என் வாழ்க்கையில நீங்க எதை தான் பார்க்கல. ஒரு பொண்ணுக்கு பிரசவம் தான் மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. ஆனா அது போய் கல்யாணம் பண்ணிட்டு புகுந்த வீட்டுக்கு போறா பாருங்க, அதுதானே உண்மையான மறு ஜென்மம். இத்தனை நாள் தான் விருப்பத்துக்காக வாழ்ந்த உறவுகள் எல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தர் விருப்பத்துக்காக வாழ போறா பாருங்க, அங்கதானே அவ செத்து பொழைக்கிறா. சில பேருக்கு அந்த மறு ஜென்மம் சந்தோஷமா அமையும், சில பேருக்கு அது நரகமா அமையும். நான் பட்ட கஷ்டம் எல்லாம் என்னுடைய விதி. விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க. சரியா நம்மள நீங்க பெரிய ஞானிதான். உங்களை மாதிரி எங்களுக்கெல்லாம் பேச தெரியாதா நம்மள? நாங்க எல்லாம் சாதாரண மனுஷங்க தான். நம்மள நீங்க பெத்த பொண்ணு சூர்யா இதோ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. இவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? நம்மள என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணாமலை ஏதாவது சொல்லுமா? அவன் பார்த்துக்குவான். அவ அப்புறம் பார்க்கட்டும். நீ பெத்த பொண்ணு ஒரே ஒரு தடவை பார். உயிருக்கு போராடி இருக்கிற பொண்ணை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு உன் கையால அவளுக்கு ஏதாவது ஊத்து. ஏன் பேசாம நிக்கிறேன்?